ராகி மாவு வச்சு செய்கிற இந்த சிமிலி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எல்லா வயசில் இருக்கவங்களுமே தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். இதோடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம அடை மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா சிமிலி செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மாவு பிசைறதுக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் எள்ளை நல்லா கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி அடை சுடுறதுக்காக தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு உருண்டை மட்டும் அதிலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கை வச்சே நல்லா அழுத்தி தட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை தட்டும் போது பர்ஃபெக்டான ஷேப்பில் வரணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. இதை நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சி தான் உருண்டை பிடிக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சிடலாம். மொத்தத்தில் இதே மாதிரி நான் 3 தடவை செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கை வச்சு லேசாக 1-2 உடச்சி விட்டுட்டா மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் ராகியில் நிறையவே கால்சியம் சத்து இருக்குது. அடுத்து இதோடவே இனிப்புக்காக 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் நிறைய அயன் சத்து இருக்குது. நல்ல ப்ரோட்டீனுக்காக 1/4 கப் வறுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளுலேயும் நிறைய அயன் சத்து இருக்குது. அவ்வளோதான், எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. மோஸ்ட்லி இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சிக்கலாம். இதில் தண்ணியோ எண்ணெயோ பாலோ எதுவுமே சேர்க்க வேணாம். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மட்டும் அரைச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். இந்த சிமிலியை வெளியிலையே வச்சு ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த சிமிலி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.